கபில சந்திரசேனவினுடைய மரண விசாரணை வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சாட்சியாளர்கள் இலக்கம் 19 மற்றும் 20ஆம் இலக்க சாட்சியாளர்கள் இன்று சாட்சி வழங்கியிருந்தார்கள். யார் அந்த இரண்டு சாட்சியாளர்கள் என்பது குறித்து ஏற்கனவே நாங்கள் கபில சந்திரசேனவினுடைய மரண விசாரணை வழக்கு சம்பந்தமாக பேசிய காணொளியில் குறிப்பிட்டிருக்கின்றோம். அதாவது 20ஆம் இலக்க சாட்சியாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரசகுலரத்ன அவர்களும் 19ஆம் இலக்க சாட்சியாளர் அவருடைய உதவியாளராக இருக்கின்ற உதார முகந்திரம் ஆகிய இருவரும் இன்றைய தினம் சாட்சி வழங்கியிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சாட்சியாளர், அதாவது இலக்கம் 23வது சாட்சியாளராக கொள்ளுப்பிட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லலித் குமாரசிறி பண்டார அவர்களும் சாட்சி வழங்கியிருக்கின்றார். ஆவலோடு எதிர்பார்த்தது கபில சந்திரசேனவினுடைய சட்டத்தரணிகள், ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரசகுலரத்ன அவர் என்ன குறிப்பிட்டார், என்ன குறிப்பிட போகின்றார் என்பதுதான் அவளாக எதிர்பார்த்து இருந்த ஒரு விடயம். ஆகவே இன்று அவர் நீதிமன்றத்திலே சாட்சி வழங்கியிருக்கின்றார். அவர் சாட்சி வழங்க கொஞ்சம் தாமதித்தான் வந்தார். அவர் இலகுவாக நீதிமன்றத்திற்கு வந்து சாட்சி சொல்வதற்கு தயாராக இருக்கவில்லை. அவருக்கு ஆதரவாக சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் கூட ரஜீவ் அவர்கள் கூட வந்து நீதிமன்றத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். லோயர் கிளைண்ட் பிரிவிலேஜ் அதை முன்னிலைப்படுத்தி இவ்வாறு இவர்களுக்கு இடையில் இருக்கின்ற ரகசியங்களை சொல்வது சற்று சரியானதா என்பதை பரிசீலித்து பாருங்கள் என்று நீதவானவர்களிடம் எல்லாம் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதற்கேற்றபோல் எல்லா கருத்துக்களையும் பரிசீலித்தது பின்னரும் இந்த இரண்டு சட்டத்தரணிகளுக்கும் நீதிமன்றம் அழைப்பானை விடுத்ததை அடுத்து அவர்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே முன்னிலையாகி சாட்சி வழங்கியிருக்கிறார்கள். நாங்கள் விவரமாக பார்க்கலாம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் CEO கபில சந்திரசேனவின் மர்ம மரணம் தொடர்பான நீதவான் விசாரணையின் மேலதிக சாட்சிய விசாரணை கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன அவர்கள் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. இவ்வழக்கின் சாட்சிய விசாரணையை கொழும்பு குற்றப்பிரிவின் உதவி ஆய்வாளர் ஜயந்தலால் நடத்தி வைத்திருக்கின்றார். ஆகவே ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரசகுலரத்ன 20வது சாட்சியாக என்ன கூறினார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். உயிரிழந்த கபில சந்திரசேனவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கில் நான் அவருக்காக ஆஜரானேன். அந்த வழக்கு தொடர்பாக காவலில் வைக்கப்பட்டிருந்த கபில சந்திரசேனவுக்கு மே மாதம் 5ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியது.